போன 2 வீடியோல முதல்ல ஒரு வீடியோல POK பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவோடு இணைவதற்காக அங்க மக்கள் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. பல ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்படை பாதுகாப்பு வீரர்கள் எல்லாமே POKயில் வாழக்கூடிய மக்களிடம் சரணடைந்துள்ளார்கள் அவமானப்பட்டு அப்படின்னு ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். அடுத்ததா நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னா, பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய சிட்டகாங் அந்த பகுதியில சக்மா மக்கள், புத்திஸ்ட் மக்கள் இவங்க எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, எங்களை கழட்டி விட்டுடுங்க, நாங்க இந்தியாவோட சேருவதற்கு மிகவும் விருப்பத்தோடு இருக்கிறோம். பங்களாதேஷனோட இருக்கிறதுக்கு எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, விருப்பம் இல்லை அப்படின்னு அங்க ஒரு போராட்டம் மிகப்பெரிய அளவுல வந்திருக்கு. இதன் இரண்டுக்கும் பின்னணியில தூண்டி விட்டது அதாவது இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானையும் பங்களாதேஷையும் தூண்டிவிட்டது அமெரிக்கா. அதுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்காக இந்திய உளவுத்துறை மூலமாக இந்தியா பல முன்னெடுப்புகளை செஞ்சு இப்ப அந்த பகுதி பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய POK மற்றும் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இந்த சிட்டகாங், காக்ஸ் பசார் போன்ற பகுதிகள் எல்லாம் இந்தியாவோடு இணைப்பதற்கான பல முன்னெடுப்புகளை இந்திய உளவுத்துறை மூலமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிறத பார்த்தோம். ஏன்னா நம்ம உடனே கேட்கலாம், எப்படி சார் இந்த மாதிரிலாம் பண்ணலாமா, அது தவறு இல்லையா? தவறே கிடையாது. என்னுடைய நாட்டுக்கு ஏதாவது ஆபத்து வருதுன்னா நான் அதுக்கு சரியான பதிலடி எனக்கு தகுந்த மாதிரி, அதுதான் ராஜதந்திரம், அரசியல். அதன்படி நான் கண்டிப்பா செய்வேன், அவ்வளவுதான். நீங்க எங்கெல்லாம் சீண்டாதீங்க, நாங்க ஒன்றும் செய்ய மாட்டோம். நாங்க பாட்டுக்கு எங்களுடைய வளர்ச்சி, எங்க நாட்டு மக்களுடைய நலன், அதை பத்தி தான் நாங்க பார்த்துக்கிட்டோம். நீங்க எங்களை சீண்டினா நாங்க உங்களை சீண்டுவோம். சரி, இது நான் முக்கியமான விஷயமா 2 வீடியோவில் சொன்னேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர் கிரீக் சர்ச்சை மீண்டும் வந்திருக்கு அப்படிங்கிறது. இந்த சர் கிரீக் சர்ச்சையினுடைய சரித்திர பூர்வமான சில விஷயங்களை பார்த்துட்டு இன்னைக்கு எங்கே நிற்கிது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1947 இந்தியா பாகிஸ்தான் பிளவுபட்ட போது இந்த சர் கிரீக் என்னன்னா, அது ஒரு வழிமுகம் இல்லைன்னா பேக் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேப்ல நீங்க பாத்தீங்கன்னா அரபிக்கடலினுடைய உள்ள போயிட்டு அது அப்படியே அரிச்சு ஒரு கால்வா மாதிரி இருக்கும். பல கால்வாய்கள் இருக்கும், 1 2 கிடையாது. அப்படியே இந்த மாதிரி ஒரு கால்வாயா அப்படியே போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அது சில நிலப்பகுதிகளை அப்படியே ஊடுருவி செல்லும். அந்த பகுதிகள் கடல் சார் போக்குவரத்து, கப்பல்களோ சரக்கு கப்பல்களோ இல்ல போர்க்கப்பல்களுக்கோ மிகவும் உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அது. இந்த சர் கிரீக் இந்தியாவினுடைய குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய புஜ் அப்படிங்கிற ஒரு ரன் ஆஃப் கட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு பக்கத்துல தான் புஜ் அப்படிங்கிற இடம் இருக்கு. இந்த ரன் ஆஃப் கட்சினுடைய பார்டர்லயும் அந்த பக்கம் பாகிஸ்தானுடைய பார்டர்லயும் இந்த சர் கிரீக் அப்படிங்கிற இந்த சர் கிரீக் எப்படி பேர் வந்ததுன்னா, ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி அந்த இடத்தெல்லாம் போய் சர்வே பண்ணி பார்த்தாரு. அதனால அவருடைய பேர் அதுக்கு வச்சுட்டாங்க. எங்க மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததுன்னா, 1947 நாடுகள் பிரிக்கப்பட்ட போது, இந்தியா தனி, பாகிஸ்தான் தனி. நான் இப்ப ஒன்லி வெஸ்ட் பாகிஸ்தான் மட்டும்தான் எடுத்துக்கிறேன். இப்ப இருக்கிற பங்களாதேஷ் பார்டரை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், அது அடுத்த வேற இதுல பார்க்கலாம். இந்த 2 நாட்டுக்கும், பாகிஸ்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பாகிஸ்தான் மற்றும் பாரதம், அதுக்கு நடுவுல எல்லைகளை சரியானபடி வரையறுக்கவே இல்லை. ஏதோ ஏனோ தானோன்னு இதை நீ வச்சுக்கோ, இதை நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏதோ ஒரு கோடு போட்டுட்டு போயிட்டார் பிரிட்டிஷர்காரர்கள். இதே பிரச்சனை தான் சைனாவோட நடந்தது. இதுலதான் நம்ம அடிக்கடி சில சொல்லாடல்கள் வரும். ஒண்ணு என்ன சொல்லுவாங்கன்னா, LOC அப்படின்னு சொல்லுவாங்க, லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு வரும், அதுக்கு பேர் LAC, லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல். எதனால இந்த பிரச்சனை அப்படின்னா, அவங்க பிரிட்டிஷர் லைனை போட்டுட்டு போயிட்டாங்களே, பார்டர் லைனை போட்டு போயிட்டாங்களே தவிர எக்ஸாக்டா இந்த லைன் வரைக்கும் தான்ப்பா இந்தியாவோடது, இந்த லைன்ல இருந்து பாகிஸ்தானோடதோ இல்ல இந்த லைன் வரைக்கும் இந்தியாவோடது, இதுக்கு அப்புறம் பின்னாடி இருக்கிறதுலாம் சைனாவோடதுன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏதோ ஒரு லைன், இப்போதைக்கு ஜியோகிராபிக்கல் லைன் போட்டுக்கங்க, இதை நீ வச்சுக்க, இதை நீ வச்சுக்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. இந்த குழப்பத்தினாலதான் என்ன பண்றாங்கன்னா, சைனாவும் சரி பாகிஸ்தானும் சரி அடிக்கடி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலுக்கும் லைன் ஆஃப் கண்ட்ரோலுக்கும் நடுவுல இருக்கிற பகுதிகளை அப்பப்ப ஆக்கிரமிப்பு செய்யறது. அதாவது ஆக்கிரமிக்க மாட்டாங்க, அங்க ஊடுருவார்கள். ஆக்கிரமிப்புங்கிறது சரியான வார்த்தை நம்ம எடுத்துக்க கூடாது. ஊடுருவாங்க. ஊடுருவி என்ன செய்வாங்க அப்படின்னா, அங்க நின்றுடுவாங்க. நின்றுட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது எங்களோட இடம், கொஞ்ச நாள்ல அங்க ஒரு டென்ட்டை போட்டுட்டு இதெல்லாம் எங்க இடம், ஆக்குபேஷன், இல்லீகல் ஆக்குபேஷன் நடத்துவாங்க.
எங்க எல்லாம் நடத்துறது தான். எப்படி பல நகரங்கள்ல வந்து திடீர்னு ஒரு புறம்போக்கு நடத்துறதுன்னா, அந்த இடத்துல ஒரு டென்ட்ட போட்டு இது என்னுடைய நிலம் இல்லீகல் ஆகும். அதத்தான் யோகி வந்து லெஃப்ட் ரைட் புல்டோசர் வெடிச்சு இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்காரு அவர். எல்லாமே இல்லீகல் அப்படின்னா அது இடிக்கப்படும். சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். சரி, இது பார்டர்ல அது பெரிய இடம். இது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். எதனால இது பிரச்சனை வந்து இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. இது அன்னிலிருந்து சரி. இதுல குறிப்பா நேரு என்ன மிஸ்டேக் பண்ணாரு, அப்புறம் இந்திரா காந்தி என்ன மிஸ்டேக் பண்ணாங்க, இன்னைக்கு இருக்கிற அரசு எந்த ஒரு முனைப்பை எடுத்திருக்காங்க, இதன் பின்புலத்துல யார் இருக்காங்க அப்படிங்கிறது தெள்ளத் தெளிவான உண்மை. அமெரிக்காவினுடைய தூண்டுதல்னால பாகிஸ்தான் சில தகாத செயல்களை முன்னெடுத்து இருக்கு, நடவடிக்கைகளை முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சர் கிரீக் அப்படிங்கிற இடத்துல. சரிங்களா? சரி, இப்ப முதல்ல 1900 நேரு செஞ்ச மிகப்பெரிய ஒரு சதி அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னே சொல்ல வேண்டியதான் இனிமே. ஏன்னா இப்ப சில பேர் போன வீடியோலே கூட சொன்னாங்க, எப்ப பார்த்தாலும் இந்த நேருவை பத்தியே குறை சொல்லிட்டு இருக்கீங்களா சார்? என்ன பண்றது, ஒவ்வொரு பல ஆயிரம் தவறுகளை செஞ்சுட்டு போயிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. ஒரு மூளையே இல்லை அவர். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, பெரிய ஸ்டேட்ஸ்மேன் அப்படிங்கிறாங்க, பெரிய ராஜதந்திரி, அரசியல்வாதி அப்படிலாம் பேசுறாங்க. ஆனா நீங்க உள்ள பூந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குழப்பத்தை உண்டு பண்ணி இருக்கிறவர் வந்து எப்படி ஒரு ராஜதந்திரியா இருக்க முடியும், எப்படி ஒரு ஸ்டேட்ஸ்மேனா இருக்க முடியும் அப்படிங்கறதான் பெரிய ஒரு சந்தேகம். இல்ல ஒரு உறுதியான கேள்வி நமக்கு எல்லாருக்குமே மனசுல ஏற்படும். வெறும் சந்தேகம் மட்டும் கிடையாது. என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா, ஜின்னா உங்க எல்லாருக்குமே தெரியும், முகமது அலி ஜின்னா வந்து பாகிஸ்தான் தனி நாடா வேணும்னு கேட்ட போது இந்த சர் கிரீக் அதை சார்ந்த சில ரன் ஆஃப் கட்ச் அதெல்லாம் எங்களுக்கு வேணும்னு கேட்டாங்க. அவர் அதுக்கு சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிந்து மாகாணம் மற்றும் இந்த சர் கிரீக் போன்ற பல இடங்களும் குஜராத்ல வந்து ஜுனாகாட் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அது ஒரு சமஸ்தானமா இருந்தது. அந்த சமஸ்தானத்தை முகலாய மன்னர்கள் தான் ஆண்டுகிட்டு இருந்தாங்க, அரசர்கள் அங்க ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அந்த ஜுனாகாட் வந்து இந்த ஏரியாவே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. அதனால இதை வந்து எங்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை வச்சிருந்தார். அதை தவிர இன்னொரு கோரிக்கை என்ன வச்சிருந்தாரு ஜின்னா அப்படின்னா, ஜுனாகாடையே இஸ்லாமியர்கள் தான் அரசர்களாக இருந்து ஆண்டார்கள், அதனால அந்த பகுதியுமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது ஒரு மிகப்பெரிய. ஆனா எப்பவுமே ஜின்னா ஏதாவது கேட்டாருன்னா காந்தியோ இல்ல நேருவோ உடனே சரின்னு சொல்லிடுவாங்க. அதனால என்ன பண்ணிட்டாரு, அதனால என்ன சரி பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனா சர்தார் பட்டேல் மட்டும் கடுமையா எதிர்ப்பு தெரிவித்தார். கொடுக்க கூடாது, அதெல்லாம் தப்பு அப்படின்னு. நீங்க வந்து அப்படி பார்த்தா ஹைதராபாத் கூட தான் இன்னைக்கு வந்து தெலுங்கானா தலைநகரமா இருக்கு. ஹைதராபாத் நிஜாம் இஸ்லாமிய அரசராக தான் இருந்தார். அவங்களுமே பாகிஸ்தான் உள்ள சேர்றதா இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நேருடைய எதிர்ப்பையும் மீறி பட்டேல் அவர்கள், சர்தார் பட்டேல் அவர்கள் ஆர்மியை அனுப்பி ஹைதராபாத் நிஜாம ஒரு வழிக்கு கொண்டு வந்து ஹைதராபாத் சமஸ்தானம் இந்தியாவோட இணைக்கப்பட்டது. அதெல்லாம் வரலாறு நமக்கு நல்லாவே தெரியும். திருப்பி இந்த இடத்துல சொல்லிடுறேன், நம்ம ஹிஸ்டரியை மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. என்ன மாதிரி அட்டூழியங்கள்லாம் நடந்திருக்குன்னு எல்லாம் சொல்லுவாங்க, இன்னைக்கு எல்லாமே இதெல்லாம் பேசுவாங்க. ஆனா சரித்திரத்துல நடந்த கொடூர நிகழ்வுகளை நம்ம மறந்துட்டோம்னா நம்ம மீண்டும் மீண்டும் நம்மளுடைய ஜியோகிராஃபியை இழப்போம். If you forget history, you will lose your geography. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுங்க. நெவர் ஃபர்கெட், நெவர் ஃபர்கிவ், அவ்வளவுதான். சரி, அடுத்தது இந்த மாதிரி வந்தபோது என்ன பண்ணாங்கன்னா, சர்தார் பட்டேலுடைய முனைப்பால, ஏன் அப்படின்னா நல்லா கவனிங்க, இந்த ஜுனாகாட் சமஸ்தானத்துல தான் பிரசித்தி பெற்ற சோமநாத் சிவாலயம் இருக்கு. அது ஒரு ஜோதிர்லிங்கம் இடம். அதை விட்டு கொடுக்கணுங்கிற மாதிரி நேரு பண்ணிட்டார். அதனால என்ன பண்ணாருன்னா, ஜுனாகாட்ல ஒரு பிளேபிசைட் அப்படின்னு மக்கள் மத்தியில வாக்கெடுப்பு மாதிரி நடக்கும். பெரும்பான்மை, ஒரு அபரிமிதமான பெரும்பான்மையில நாங்க இந்தியாவோட இருக்கோம்னு சொல்லிட்டாங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா தப்பிச்சுது ஜுனாகாட். அதுக்கு பழி வாங்குற மாதிரி தான் இந்த கூலிப்படைகளை வச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா மெர்சினரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த படைகளை வச்சு ஆப்கானிஸ்தான் போன்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய மெர்சினரிஸ், அந்த படைகளை வச்சு தான் காஷ்மீர் மீது தாக்குதல் நடத்தி, அப்ப வந்து இந்த மகாராஜா ஹரிசிங் சில கூத்துக்களை நடச்சாரு. அதனால அது கொஞ்சம் பின்வாங்கப்பட்டது. உடனே அவங்க சில பகுதிகளை பிடிச்சிட்டாங்க. அப்பயுமே வந்து நம்ம இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் படையை விரட்டி இந்த பிஓகே அன்னைக்கே கையில எடுத்திருக்கணும். நேரு என்ன பண்ணிட்டாரு, நிறுத்திட்டாரு. இந்திய ராணுவத்தை அனுமதிக்கல, நீங்க இன்னும் போய் பாகிஸ்தானோட சண்டை போட்டு இழந்த பகுதிகளை மீட்டு வாங்கங்கிற மாதிரி அவர் முன்னெடுப்பு செய்யல. எத்தனை மிஸ்டேக் பாருங்க, மிஸ்டேக் ஆஃப்டர் மிஸ்டேக் தான். சோ என்னாச்சு, இது மாதிரி ஆயிடுச்சுங்களா. இது வந்து ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரியாவே ரொம்ப நாள் வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இது வந்து நேரு காலத்துல நடந்த இது. அடுத்தது 1965 ஒரு போர் நடந்தது. இந்த போர்ல திருப்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த சர் கிரீக் பிரச்சனை வந்தது. பல்முனை தாக்குதலை ஒரு இது பண்ணாங்க. எங்க எல்லாம் பண்ணாங்க. அக்னூர் அப்படிங்கிற இடத்துல பாகிஸ்தான் ஒரு போரை ஆரம்பிச்சது. அப்புறம் இன்னும் 2-3 இடத்துல எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தான் ஆகஸ்ட் 1965 வாக்குல என்ன பண்ணாங்கன்னா,
ஆபரேஷன் ஜிப்ரால்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30,000 வீரர்களை காஷ்மீர் உள்ள அனுப்புனாங்க. நம்மளை தூண்டி விட்டாங்க. ஒரு போருக்கான தூண்டுதலை நடத்தி காமிச்சாங்க. அக்னூர் அப்படிங்கிற, அப்புறம் ஹாஜி பீர் பாஸ் அப்படிங்கிற இடத்துல இதெல்லாம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, ஜம்மு ரீஜன்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தினாங்க. அதுக்கு பேர் வந்து ஆபரேஷன் கிராண்ட் ஸ்லாம்னு வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இது பண்ணாங்க. இதுக்கு நடுவில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க கொஞ்சம் வந்து இந்த இன்டர்நேஷனல் பார்டர் பஞ்சாபை கொஞ்சம் தாண்டி வந்துட்டாங்க. ஆனா அவங்களே எதிர்பாராத நிலைமையில என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா வேற ஒரு ஏரியால வாகா பார்டர்னு சொல்லக்கூடிய இடம், அது மூலமாக லாகூர் வரைக்கும் செல்லக்கூடிய கிராண்ட் ட்ரங்க் ரோட் ஆஃப் பாகிஸ்தான் சொல்லுவாங்க. அதுல உள்ள பூந்து இந்தியா அடிச்சு நொறுக்கிட்டாங்க பாகிஸ்தான். அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியா இந்த பக்கம் தாக்குதல் நடத்தும் போது இதை சமாளிக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கிற தன்னுடைய ட்ரூப் எல்லாத்தையும் இந்த பக்கம் டைவர்ட் பண்ண வேண்டியது. பாகிஸ்தானுடைய ஏர்போர்ஸ்ல இருந்து எல்லாமே இந்த பக்கம் வந்தாங்க. அப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, இந்திய ராணுவ படை வந்து லாகூர் வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க அந்த மேப் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா புரியும் உங்களுக்கு. லாகூர் வரைக்கும் போயாச்சு. போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா, அது லாகூர் ஆல்மோஸ்ட் பிடிச்சாச்சு. இதை வந்து மத்திய ராணுவத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கிறது அது அடுத்த இதுல நான் சொல்றேன், அடுத்த பாயிண்டா. இப்ப இது 1965 உடனே என்ன பண்ணுவாங்க, வழக்கம் போல பாகிஸ்தான் தான் தோக்க போறோன்னு தெரிஞ்ச உடனே வெள்ளை கொடி காமிச்சிருவாங்க. ப்ளீஸ் 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 அப்படிங்கிற மாதிரி வெள்ளை கொடி காமிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, அப்ப இருந்த ஆட்சியாளர்கள் யாருன்னு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்தது. உடனே என்ன பண்ணாங்க, 1968 ஒரு ட்ரிபியூனல் ஒன்ன வச்சு இந்த சர் கிரீக்குக்கான எல்லைகளை வகுத்தாங்க. அப்ப வந்து என்ன பண்ணிட்டாருன்னா, காங்கிரஸ் ஆட்சியில 10% சர் கிரீக்கினுடைய இடத்தை பாகிஸ்தானுக்கு விட்டு கொடுத்தாட்டாங்க. 90% ரன் ஆஃப் கட்சை ஒட்டி இருக்கிற சர் கிரீக்கினுடைய இடங்கள் எல்லாமே குஜராத்ல இருக்கக்கூடிய ரன் ஆஃப் கட்ச், புஜ் அந்த இடத்துல இருக்கலாம். அதை இந்தியாவுக்கு சேர்ந்தது. 10% பாகிஸ்தானுக்கு. 10% கொடுத்துருக்கவே கூடாது, முழுமையாக நமக்கு அப்படின்னு சொல்லியிருக்கணும். இதே இப்ப பாருங்க, பாகிஸ்தான் வாலாட்டினாங்க. முழுமுற்றாக 23 நிமிடத்துல அடிச்சு ஒழிச்சு நிமித்தி கட்டிட்டு தானே வந்தது ஆபரேஷன் சிந்தூர் 1.0. அப்ப அந்த மாதிரி செய்யல. லாகூரை பிடிச்சிருந்தோம்னா லாகூர் இந்தியா கிட்ட வந்திருக்கும், செய்யல. அப்ப என்ன செஞ்சிருக்கலாம், லாகூர் வரைக்கும் போய் நம்ம வெற்றி அடைந்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு வந்து ஈஸியா வந்து இந்த சர் கிரீக் வந்து அதெல்லாம் கொடுக்க முடியாது, இது எங்களோடதுன்னு சொல்லி சேர்த்திருக்கலாம். அதே மாதிரி பிஓகையும் அப்பயே எடுத்திருக்கலாம், செய்யவே இல்லை. இதுதான் காங்கிரஸ் இந்தியாவிற்கு இழைத்த மிக மிக கொடூரமான ஒரு துரோக செயல்னே சொல்லலாம். பல உண்மையான, நேர்மையான, நடுநிலையான வரலாற்று ஆசிரியர்கள்லாம் இதை இப்படித்தான் எழுதியிருக்காங்க. உடனே பல பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல அப்படி இப்படி. கிடையவே கிடையாது, இதுதான் உண்மை. சரி, இது 1968 அப்பதான் என்ன பண்ணாங்கன்னா, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சர் கிரீக்னுடைய மேப் படி நான் பாக்குறேன் பாருங்க. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் டைரக்ஷன்ல நீங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், அங்க வந்து ஒரு ரெட் லைன் மாதிரி இருக்கும். இந்தியா அந்த ரெட் லைனை தான், அந்த 10% கொடுத்தது, அந்த ரெட் லைனை தான் சர் கிரீக் மற்றும் இந்தியாவினுடைய பார்டருக்கு ஆனா எல்லையாக கருத வேண்டும்னு இந்தியாவினுடைய கோரிக்கை இருக்கு. அதே இந்திய பகுதியில பாகிஸ்தான்ல இருந்து கிழக்கு பகுதியா வந்தீங்கன்னா ஒரு கிரீன் லைன் ஒண்ணு இருக்கும் இந்த மேப்ல. அந்த கிரீன் லைனை தான் எல்லை பகுதியா அறிவிக்கணும், ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய கோரிக்கை. இது பல காலமா ஓடிக்கிட்டே இருக்குங்க. சரி, இது ஒரு ஆச்சுங்களா. அடுத்த ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்த சர் கிரீக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்னதுதான், அந்த இடத்துல நேவி அமைப்பதற்கான, கடற்படை அமைப்பதற்கான தோதான நிலம் அது. இது வந்து சிந்து நதி இருக்கலாம், இண்டஸ் ரிவர், அதனுடைய முகத்வாரத்துல இருக்கு. சிந்து மாகாணத்துல இருக்கு. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. சிந்து மாகாணத்துல இருக்கு. சிந்து முகத்வாரத்துல கழிமுகம் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருக்கு. ஒரே மார்ஷி லேண்டா இருக்கும். மிகப்பெரிய அளவுல ஒண்ணும் அங்க வந்து மக்கள் தொகை ஒன்றும் கிடையாது. ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலி, பாதுகாப்பு முறையில பாத்தீங்கன்னா மிக 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 முக்கியமான இடமாக கருதப்படுகிறது. சரி, இது ஒரு பக்கம். இந்த இடத்துல இப்ப சமீபத்துல அமெரிக்காவின் தூண்டுதல்னால 2 முன்னெடுப்புகளை, நடவடிக்கைகளை பாகிஸ்தான் செஞ்சிருக்கு. ஒண்ணு வந்து அந்த இடத்துல ராணுவத்தை கொண்டு வந்து குமிச்சிருக்காங்க. நிறைய ராணுவ வீரர்களையும் ராணுவ தளவாடங்கள்லாம் கொண்டு வந்து இந்த சர் கிரீக் ஏரியால கொண்டு வந்து, ஏன்னா அங்கிருந்து நீங்க ரொம்ப ஈஸியா ரன் ஆஃப் கட்ச் மேல தாக்குதல் நடத்த முடியும், புஜ் நகரத்தின் மேல தாக்குதல் நடத்த முடியும். அது அப்புறம் கொஞ்சம் வந்துட்டீங்கன்னா அப்படியே கீழே இறங்கினீங்கன்னா அப்படியே சோமநாத், ஜுனாகட் அந்த ஏரியா எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதனால தாக்குதல் நடத்துறதுக்கு வசதியான இடம் அது. அது ஒரு பாயிண்ட். இரண்டாவதா என்ன நினைக்கிறாங்கன்னா, அமெரிக்காவினுடைய தூண்டுதல்
பேரில் அமெரிக்காவுக்கு தேவையான ஒரு கடற்படை தளத்தை கட்டணும்னு அங்க ஏற்பாடுகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. 1968 ட்ரிபியூனல் படி அந்த இடத்துல எந்த விதமான மிலிட்டரி சார்ந்த எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்கு. இதுக்கு உடனே என்ன சொல்றாங்க, நீங்க இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை கேன்சல் பண்ணிட்டீங்க, அதனால நாங்க இந்த ட்ரீட்டியை கேன்சல் பண்ணிடுவோம். அப்படி கிடையாது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டில வந்து அது சில கிளாசஸ்லாம் இருக்கு. அது இரு நாட்டுக்கான ஒப்பந்தம். இது வந்து எல்லை சார்ந்த, அது வந்து தண்ணீர் பகிர்வுக்கான ஒப்பந்தம். அது வந்து மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கானது. இது எல்லை சார்ந்தது. இது எல்லை சார்ந்ததுன்னு வரும்போது இரு நாட்டுக்கான பாதுகாப்பு சம்பந்தப்பட்டதுன்னு வரும். இதனுடைய அப்ஜெக்டிவ் வேற, இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டினுடைய அப்ஜெக்டிவ் வேற. அதை நம்ம தெளிவா புரியும். ஆனா பாகிஸ்தான் எப்படி இங்க காங்கிரஸ் எல்லாத்தையுமே குழப்பி அடிச்சு திரித்து மாத்தி சொல்லி மக்களை குழப்ப நிலையில வச்சிருக்காங்களோ அது மாதிரி பாகிஸ்தானும் செஞ்சுக்கிட்டு. ஏன்னா அவங்க பாகிஸ்தான் காங்கிரஸ் எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இதை வந்து அத்துமீறி செயல்பட்டு இருக்காங்க. இதுல பின்புலத்துல அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக செயல்படுகிறார்கள் அப்படிங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. அதனுடைய தூண்டுதல்னாலதான் பாகிஸ்தான் இந்த மாதிரி எல்லாம் முன்னெடுத்து செஞ்சிருக்காங்க. இதுதான் முக்கியமான விஷயம். சரி, இதுக்கு அப்புறம் இன்னும் ஒரு சரித்திர நிகழ்வை மட்டும் நம்ம பார்த்துட்டு கடைசியா என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னொரு சரித்திர நிகழ்வு என்ன அப்படின்னா 1971 இந்தியா பங்களாதேஷ் உருவாவதற்கான ஏற்பட்ட போர். அந்த போர்ல தலைமை வகித்து வெற்றியை தேடி தந்து இந்தியாவிற்கு அர்ப்பணித்தவர் ஃபீல்டு மார்ஷல் சாம் மனெக்ஷா. அவர் மிகப்பெரிய துன்பத்துக்கு ஆளாக்குச்சு காங்கிரஸ். அவருக்கு பென்ஷன் தரல, அவருக்கு ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா அவருக்கு வர வேண்டிய பணத்தை எதுவும் கொடுக்கல. அதாவது தமிழ்ல சொல்றாங்க இல்லையா, போட்டு பார்த்துட்டாங்க. நல்லாவே போட்டு பார்த்துச்சு காங்கிரஸ், அதுவும் குறிப்பா இந்திரா காந்தி. சரி, அவர் வந்து வெற்றி அடைந்து பங்களாதேஷை உருவாக்கிக்கிட்டு இந்திரா காந்தி கிட்ட வந்து சொன்ன போது இந்த சர் கிரீக் பிரச்சனையை தீர்த்து வைங்க, பிஓகே காஷ்மீர் பிரச்சனையும் தீர்த்துடலாம். நம்ம கிட்ட 93,000 பாக் ராணுவ வீரர்கள் அவமானப்பட்டு வெட்கப்பட்டு சரணடைஞ்சிருக்காங்க. போர் கைதிகளாக நம்ம கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க. இதை வச்சு நீங்க பார்கெயின் பண்ணி பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு சாதகமா இந்த சர் கிரீக் பிரச்சனையும் காஷ்மீர் பிரச்சனையும் ஒரேடியா தீர்த்து வச்சிருங்க, அடுத்த 1000 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இந்திரா காந்தி கேட்கல. ஏன்னா அவருடைய நண்பர் ஜுல்ஃபிகர் அலி பூட்டோவை காப்பாற்றுவதற்காக பல விட்டு கொடுத்தல்களை பாகிஸ்தானுக்கு செஞ்சார். எந்த கண்டிஷனும் இல்லாம அந்த பாகிஸ்தானுடைய 93,000 வீரர்களையும் விடுதலை செய்து பாகிஸ்தானுக்கு அனுப்பிட்டாரு. அதே சமயத்துல கிட்டத்தட்ட 56 இந்திய வீரர்கள் பாக் சிறையில இருந்தாங்க. அவங்கள பத்தி இவர் இந்திரா காந்தி பேச்சே எடுக்கல. ஆனா அவரெல்லாம் காங்கிரஸ் நம்ம கிட்ட உண்மையை மறைச்சு மிகப்பெரிய அயன் லேடி அது இதுன்னு இன்னைக்கும் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. வெட்ட வெளியில இன்னும் அதை பத்தி பரப்புரை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற ஆட்சிக்கு எதிராகவும் ஏதோ இப்ப இருக்கிற அரசு பாகிஸ்தான் கிட்டயோ இல்ல பங்களாதேஷ்டையோ சரணடைந்துட்டா மாதிரி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, இது 1971 சரித்திர நிகழ்வு. இப்ப எங்க வந்து நிக்குதுன்னா, நான் சொன்ன மாதிரி பலவித முன்னெடுப்புகளை பாகிஸ்தான் அமெரிக்காவின் தூண்டுதலின் பேர்ல செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த எல்லாம் தெரிஞ்சு நம்ம உளவுத்துறை மூலமா தெரியும், சேட்டலைட் மூலமா தெரியும், பலவிதமான தரவுகளை எல்லாம் கையில எடுத்து நமக்கு எல்லாமே தெரிய வந்த உடனே இந்தியாவும் கண்டிப்பா அதற்கான பதிலடியை செய்யும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நிலைப்பாடு. முன்னாடியே அனாவசியம் நாங்க சண்டைக்கு போக மாட்டோம், ஆனா வந்த சண்டையை விட மாட்டோம், நொறுக்கி தள்ளிடுவோம் அப்படிங்கிறது தான் இந்தியாவுடைய கோட்பாடு. இதுல முக்கியமா சொல்ல வேண்டியதுன்னா, காங்கிரஸ் காலத்துல இருந்த நோ ஃபர்ஸ்ட் யூஸ், அதாவது அணு ஆயுதங்களை இந்தியா எந்த நாட்டின் மீதுமே முதல் முறையாக நாம் உபயோகப்படுத்த மாட்டோம். அவர்கள் நம்மளை, எதிரி நாடுகள் நம்மளை தாக்கினால் இந்தியாவும் அணு ஆயுதத்தை உபயோகிக்கும் பதிலடியாக அப்படின்னு அந்த டாக்டரினையே வந்து இப்ப இருக்கிற நரேந்திர மோடியினுடைய அரசு உடைத்து எரிந்து விட்டார்கள், தூக்கி போட்டாங்க குப்பை தொட்டியில. அதெல்லாம் கிடையாது. என்னுடைய நாட்டு பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல், இறையாண்மைக்கு அச்சுறுத்தல், கேடு விளைவிப்பதுனாக்கா நாங்க அணு ஆயுதத்தையும் உபயோகிக்க தயங்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற நிலைப்பாடா இருக்கு. சரி, இந்த மாதிரி எல்லாம் ராணுவ குவிப்பு, வீரர்கள் குவிப்பு, தளவாடங்கள் அதிகரிப்பு எல்லாம் சர் கிரீக் ஏரியால நடந்துகிட்டு இருக்கு. கட்டுமானம், அதாவது ஒரு கடற்படை அமெரிக்காவுக்கு தேவையான கட்டப்படுகிறது. அதற்கான இது இருக்கு. இதை வந்து குறிப்பிட்டு தான் ராணுவ மந்திரி திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் புஜ் அப்படிங்கிற இடத்துல இந்தியாவினுடைய ஒரு படை தளம் இருக்கு,
ஒரு முகாம் இருக்குங்களா, அந்த இடத்துல ஆயுத பூஜை அண்ணு போய் பூஜை எல்லாம் செய்வார். இவங்கெல்லாம் வந்து அதை மூட நம்பிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ஆயுத பூஜைக்கெல்லாம். ஆனா நான் ஒரு வீடியோ பார்த்து அசந்து போயிட்டேன். ஏன்னா பிரம்மாண்டமான கொலுவும் பூஜையும் நடக்குதுங்கிறீங்க. தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல இந்த மாதிரி கொலு, அவ்வளவு கொலு பொம்மையும் இதுவும் பூஜையும் புனஸ்காரம் எக்கச்சக்கமா பண்றாங்க. ஆனா வெளியில வந்து ஆயுத பூஜை எல்லாம் மூட நம்பிக்கை. இன்னொரு குறிப்பா இங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். ரஷ்யால வந்து காஸ்மோட்ரோம்ல இருந்து ராக்கெட்டை விட்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரஷ்ய கிறிஸ்டியன் கிளர்கீஸ் இருக்காங்களே, அவங்க அந்த தூபம்லாம் போட்டு தண்ணீர்லாம் தெளிச்சு பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ராக்கெட் கவுண்டிங்கே ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கு, பண்ணிருக்காங்க. ரெகுலரா நடக்குது. அது எல்லா ராக்கெட் லான்ச் நடக்கும்போது இது நடக்கும். கிறிஸ்துவ முறைப்படி மதப்படி பூஜை எல்லாம் நடக்கும். இங்க பண்ணோம்னா இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி தான் இது. சரி, அது போகட்டும். அதுக்கப்புறம் வந்து ஆனா அதையும் இப்ப காப்பி அடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப காப்பி அடிச்சு இந்து மதத்துல இருக்கிற எல்லா சடங்குகளையும் காப்பி அடிச்சு அவங்க அதை அப்படியே அவங்களுடைய மதத்துன்னு சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட்டுடுங்க, அது பார்க்கலாம். சரி, இந்த இடத்துல ராணுவ மந்திரி ராஜ்நாத் சிங் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நான் வந்து ஒன்று செய்கிறேன், அதை அப்படியே கொஞ்சம் படிச்சிடுறேன். சிங் said, aggression by Pakistan in Sar Creek area will be met with a resounding response. In 1965 war, the Indian Army had demonstrated the capability to reach Lahore. Today in 2025, Pakistan should remember that one route to Karachi passes through the creek. அப்படின்னு சொல்லிட்டு 1965லேயே லாகோர் வரைக்கும் நாங்க பிடிச்சிட்டோம். இப்ப 2025ல வாலாட்டுனீங்கன்னா கராச்சி இருக்காது அப்படின்னு. நாங்க பேச்சுவார்த்தைக்கு வான்னு கூப்பிட்டா வரமாட்டேங்கிறீங்க. இந்த பிரச்சனையை தீர்க்க விடாம பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. யாருடைய சொல் பேச்சோ கேட்டு தகாத செயல்களை ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை தவிர என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய முனைப்பு என்னன்னே புரிய மாட்டேங்குது. ஆனா ஏதாவது வாலாட்டுனீங்கன்னா பாகிஸ்தான் சரித்திரமும் இருக்காது, புவியியலும் இருக்காது அப்படிங்கிறாரு. அதாவது they will lose their history as well as geography அப்படின்னு மிக மிக கடுமையாக உங்களை வந்து ஒழிச்சிடுவோம் அப்படின்னு, நிலப்பரப்பே இருக்காதபடி பண்ணிடுவோம், கராச்சி வந்து தரைமட்டமாக்கப்படும். அதனாலதான் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், 2-3 வீடியோல சொல்லியிருக்கேன். இந்தியாவினுடைய கடற்படை ரெட்டியா இருக்காங்க கராச்சி நோக்கி. அது மாதிரி கப்பல்கள், போர்க்கப்பல்கள் பலதும் INS விக்ராந்த் மெயின் அதுல நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. எனி டைம் ஏதாவது வாலாட்டினா அடிச்சு நொறுக்கிடுவாங்க. அந்த கிரீக் பக்கத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது. இந்த ராஜ்நாத் சிங் வந்து மிக மிக கடுமையாக ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு பாகிஸ்தான். சாதாரணமா ராஜ்நாத் சிங் வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் நேச்சர் உள்ளார், மிதமா தான் பேசுவார், ரொம்ப அடாவடித்தனமாலாம் பேசவே மாட்டார். எச்சரிக்கைலாம் கொடுத்தா கூட சாஃப்டா சொல்லுவார். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா, இந்த பாகிஸ்தான் விஷயத்துல உங்களுக்கு சரித்திரமும் இருக்காது, பூகோளமும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி கடுமையான எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ஸோ ஆக மொத்தம் இதுல இருந்து என்ன பண்ணுதுன்னா, 3 வீடியோக்கள்ல இந்தியா சும்மா இல்லை. அமெரிக்காவுக்கு என்ன ஒரு தேவை அப்படின்னா, எங்களுக்கு நீ அடிபணிஞ்சு போ, எங்களுடைய விவசாய பொருட்களை நீ இம்போர்ட் பண்ணு, அதுக்கு நீ அடிபணிஞ்சு போக மாட்டேங்கிற. இல்ல நான் டைரக்டா இல்லாட்டாலும் ஒன்னு டாரிஃப் போடுவேன். இப்ப பாகிஸ்தானை தூண்டி விட்டுருக்கேன், அடுத்தது வந்து பங்களாதேஷை தூண்டி விட்டேன், இப்ப திருப்பியும் பாகிஸ்தான்ல சர் கிரீக்கை தூண்டி விட்டுருக்கேன். நீ என்ன வேணா பண்ணு, ஆனா இந்தியா எல்லாத்துக்கும் தயாரா இருக்கு, ரெட்டியா இருக்கு. கடைசியில யாரு வந்து தோல்வியுற்று அவமானப்பட்டு உலக நாடுகளுக்கு எதிர்த்தாப்புல தலைகுனிவு ஏற்பட போகுதுன்னா அமெரிக்காவுக்கு தான். பாகிஸ்தானுக்கு வந்து மான அவமானம்லாம் ஒண்ணுமே கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு தடவை IMF வாசல்ல போய் நிடுவாங்க, எங்களுக்கு ஏதாவது கொடுங்க. ஸோ அவங்க கிட்ட ராணுவ வீரர்களும் ஒன்றும் பெருசா கிடையாது, தளவாடங்களும் ஒன்றும் கிடையாது. ஒன்னே ஒண்ணு இருக்கு, என்ன அப்படின்னா, நம்மளை விட விமானப்படையில நிறைய ஆயுதங்கள்லாம் வச்சிருக்காங்க. அதோட இல்லாம இப்ப சவுதி அரேபியால நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி, சவுதி இந்தியாவை தாக்குதல் செய்யாதுன்னு. ஆனா பணம் கொடுப்பாங்க பாகிஸ்தானுக்கு. ஏன்னா ஒரு இஸ்லாமிய நாடுங்கிற ஹோதால சவுதி போன்ற கட்டார் போன்ற நாடுகள்லாம் கண்டிப்பா பாகிஸ்தானுக்கு பண உதவி செய்யும். அதை வச்சு இவங்க திருப்பியும் ராணுவத்துல பல முன்னெடுப்புகளை செய்வாங்க, இந்தியாவுக்கு எதிராக தான் செயல்படுவாங்க. ஆக மொத்தம் என்ன செஞ்சாலும் இந்தியா ஹேஸ் அரைவ்ட் இன் தி வேர்ல்டு மேப் அப்படி தெளிவா தெரியுது. நம்மளால எதையுமே சமாளிக்க முடியும், பதிலடி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு தோதான தலைவர்களும் ஆட்சியாளர்களும் இன்னைக்கு இருக்காங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதை நாம முன்னெடுத்து நம்பிக்கையோட செயல்பட வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. உங்க கருத்துக்களை பதிவிடவும். நன்றி, வணக்கம்.